ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் வாங்க. எங்கே யாது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படியே போயிட்டு வரணும். சரி, அப்போ கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியில் கிளம்பி போகும்போது ஒரு குளம்பது எங்க அந்த குளத்துல என்ன பார்த்தேன் தெரியுமா? காக்கா, நீர் காக்காயா அதுக்கு பேர். நான் ஃபஸ்ட்டு வாத்து போலுக்குன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட எங்க இவ்வளோ வாத்து எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். அதில் எங்கள் வீட்டில் உள்ளவே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, ஐயா பிள்ளை இது வாத்து இல்லை, இது நீர் காக்கா அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எங்க. ஓகே, அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நானும் இந்தால வண்டியை விட்டு இறங்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரங்க வண்டியை நிறுத்துனாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தோம். எங்கே அப்படின்னாக்கி எங்கள் வீட்டுக்காரங்க வேலை செய்யக்கூடிய சைட்டுக்கு. அங்கே கொஞ்சோல வேலை இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு. அதான் ஆக்சுவலி நான் தான் கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ இவங்க எத்தனை மணிக்கு கோயிலில் பூஜை அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இத்தனை மணிக்கு அப்படின்னு நான் சொன்னார். எனக்கு கொஞ்சம் தான் வேலை, நான் அப்படியே முடிச்சுட்டு நான் கோயிலுக்கு வாரேன் அப்படின்னாங்க. இல்லை, நானும் உங்கள் கூட வாரேன் வேலைக்கு, சிவடி சைட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம் பார்த்தேங்க. இவங்களுக்கு ஒரு 12 மணிக்கு போல் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் அப்படியே போகிற வழியில் வந்து ஒரு டீ கடை, எங்கள் பண்டமெல்லாம் போடுவாங்க அந்த கடையில். அதில் எங்கள் வீட்டுக்காரங்க வெச்சி பப்ஸ் வாங்கி தந்தாங்க. ஏன்னா நம்ம போகிற இடம் கோயில் பற்றியெல்லாம். அப்படியே டீயும் வெச்சி பப்ஸும் ஒரு 12:15 இருக்கும் நாங்கள் சாப்பிடும்போது. சூப்பராக இருந்து. இது நல்ல பைபாஸ் ரோட்டில் இருக்குது. எப்பவும் பிஸியாக இருக்குமா அப்படின்லாம் தெரியல. ஆனால் உண்மையிலே பப்ஸ் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்து. நல்ல டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு அழகாக இருந்தது ஏங்க. அப்புறம் இந்த வெயிலுக்கு வந்து ஒரு இடத்துல நிழல்ல போய் இருக்கிறது வந்து எப்படி சுகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. டீயை நல்லா டேஸ்ட்டாக இருந்து. ஓகே, இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கி முப்பந்தல் கோயில். அது போகிற வழியில் தோவாளையில் ஒரு முருகன் கோயில் மலை மேலே இருந்துச்சு. நாங்கள் மேலெல்லாம் ஏறி பார்க்கல, ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது எல்லாம் லேட் ஆகிரும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி போனோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்ன மாதிரி அந்த முருகன் கோயில் பார்க்க சூப்பராக இருந்து. கீழே நின்று தான், அதுவும் வண்டியை விட்டு இறங்க கூட செய்யலை, நின்று எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் வந்து அந்த முப்பந்தலுக்கு போகிற பாதைகள், ரோடு எல்லாமே வந்து சைடில் வந்து பெரிய பெரிய மலை பார்த்துக்குங்க. அது கன்னியாகுமரி மாவட்டம்னாலே ஒரு இயற்கை எழில் மிகுந்த மாவட்டம், அது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து இந்த இயற்கை அழகு வந்து நான் மட்டும் ரசித்தா காணாது, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படியே ஒரு பொருட்படுத்தலை, யார் நம்மளை பார்த்தா என்ன, என்னடா அந்த லேடி வண்டியில் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு மனசுக்கு நினச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, நம்ம வந்து உங்களுக்காக தான் அதை வந்து இது வந்து பொது சேவைன்னு சொல்லுவாங்க. யாம் பெற்ற இன்பத்தை பிறரும் அடையணும் அப்படின்ன ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணணும், ஒரு லைக் பண்ணணும். வந்துட்டோம் நம்ம முப்பந்தலுக்கு. எப்படி பார்த்தீங்களா? பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோடெல்லாம் நனைஞ்சு கிடந்துச்சு. அப்போ நான் இவங்கக்கிட்ட கேட்க, இங்கே மழை பெய்திருக்கு போலுக்கு அப்படின்னு. அதனால் எங்கள் வீட்டில் உள்ளவே சொன்னாங்க, மழை பெய்ததுக்கான அறிகுறி இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த வந்து கோயிலுக்கு வந்து பால் குடம், சந்தன குடம், அப்புறம் முளைப்பாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து ஊர்வலமாக போகிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு 10-15 நாள் கோயிலில் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கப்பட்டவங்க. சோப்பு கலரில் மஞ்சள் கலரில் தான் இவங்கெல்லாம் சாரி விட்டுருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்கன்னெலாம் நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப வழி இவங்க நடந்தே வந்தாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து வேலு குத்தியிருந்தாங்க. வேலு தானே கன்னத்தில் நாக்கில் எல்லாம் குத்துவாங்கல்ல, அப்படி குத்தியிருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் என்ன தெரியுமா முக்கியமான ஒரு விஷயம், அந்த தூக்கு வண்டியில் தொங்கிக்கிட்டே வருவாங்க. அவங்க அதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியலையே. அவங்களுக்கும் இந்த குத்தி இருக்கும், என்னது வேலு, இந்த
சரியா எனக்கு தெரியலை. நீங்கள் பார்த்து அது என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லணும் சரியா. வண்டியில் வந்து அப்படியே கெட்டி தூக்கி போட்டிருந்த மாதிரி இருக்கும் பார்த்துங்க. அது நான் வந்து 2, 3 இடத்துல பார்த்துருக்கேன். அது இந்த கோயில்லையும் இந்த திருவிழா நடக்குமா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. நான் 2 வருஷமா இப்போ தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் இந்த திருவிழா டைமில். ஆனால் இப்போ தான் முதல் வாட்டி வந்து இந்த வண்டியில் வந்து பெரிய டிம்பை பார்த்துங்க. அதில் வந்து 2 வண்டி போச்சு. 2 வண்டியிலையுமே வந்து 3 பேரா 4 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து இந்த இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த பார்த்தீங்களா தூங்கிட்டு இருக்கிறாங்களா, இவங்கக்கிட்ட மக்கள்லாம் போய் ஆசீர்வாதம்லாம் கூட வாங்கினாங்க வண்டி நிற்க டைமில். அப்புறம் எங்கள் வண்டியை கொண்டு எங்கள் வீட்டுக்காரங்க எங்கே கொண்டு விட்டுறாங்கன்னு பாருங்கள். வண்டி விடக்கு இடமே இல்லை. ஏன்னா பயங்கர கூட்டம் அங்கே. அதனால் ஒரு ஓரத்தில் கொண்டு விட்டாச்சு. விட்டுட்டு நாங்களும் இனி கோயிலுக்கு போகணும். அப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து இப்போ தான் கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட, இந்த கோயிலுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. சரி, இந்த வரலாறு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் சரியா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே டைமில் வந்து இந்த கோயில் அதாவது முப்பந்தல் அப்படிங்கக்கூடிய இடத்துல 2 கோயில் இருக்குது. ஒன்று பைபாஸ் ரோட்டில் இருக்குது, ஒன்று வந்து உள்ளே இருக்குது. அந்த கோயில் வந்து ஆலமூடு இசக்கியம்மன் கோயில். அந்த கோயிலில் தான் திருவிழா நினச்சிட்டு தான் இங்கே வந்தோம். ஆனால் ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன் கோயிலையும் திருவிழா தான் பார்த்துக்கங்க. உண்மையிலே வந்து வந்து பெண்கள் மட்டுமில்லை ஆண்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. இதோடைய வரலாறு தான் நமக்கு தெரியலை. இந்த கோயிலுடைய முகப்பெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டுக்கு தூத்துக்குடிக்கு போகும்போது வண்டி எல்லாம் இந்த சைடில் போகும் பஸ்ஸெல்லாம். அப்போ பஸ்ஸில் இருந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து காணிக்கை எல்லோரும் தூக்கி இறைவாங்க. நான் கூட இறஞ்சிருக்கேன். ஆனால் அது வந்து சரியான்னு தெரியலை. ஏன்னா நம்ம காசு நம்ம தூக்கி போடும்போது யாராச்சும் வண்டியில் வரும்போது அவங்க மேலே பட்டுரும். ஆனால் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக யாரும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கவனமாக தான் போடுவாங்க. இப்போவும் பண்ணுறாங்களான்னு தெரியலை. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த வந்து ரோட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா கோயில், அதில் ஒரு பெரிய சுடலை மாட சாமி இருக்கார். அவருக்கு போட்ட படையலை பாருங்கள். ஆனால் இந்த படையலில் எங்களுக்கும் பங்கு கிடச்சிச்சு. அது லாஸ்ட்டில் போட முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் வந்து 2, 3 பேர் முழுசாக பெரிய பெரிய கொலையாட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ ஏலம் விட்றாங்க போலுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கி அந்த ஆள்கிட்ட கேட்டோம், இது எவ்வளோ ரூபான்னு கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னு. இல்லைம்மா இது சும்மா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அதில் எங்கள் வீட்டுக்காரங்களையும் அனுப்பி வாங்கிட்டு வாங்கன்னா எங்களுக்கு இந்த யாத்தங்குலை அப்படி சொல்லுவாங்களே, யாத்தம்பழம் ஜிப்ஸ் போடுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கொலை கிடச்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த கோயிலில் வந்து கனியாட்டு பார்த்துக்கங்க, சூப்பராக கனியான் ஆட்டு நடந்துச்சு. உண்மையிலே அந்த கனியான் வந்து சூப்பராக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. உண்மைக்கு நான் ரொம்ப நேரமாக அவங்க பேசையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த கோயிலில் உருளி இருக்குது பார்த்தீங்களா, உருளி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கி, இது வந்து பூக்குழியா, இதுக்கு பேர் எனக்கு சரி தரல, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நிறைய இலைகள் தழைகள்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இது முடிஞ்ச அப்புறம் நாங்கள் இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோமா, அப்புறம் அப்படியே ஆலமுடி இசக்கியம்மன் கோயிலுக்கு அங்கிட்டு போயிட்டோம் பார்த்துங்க. 2வது ரிப்பீட் வரும்போது இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. ரொம்ப நேரமாக இருந்து பார்த்தேன் கனியா நட்டு இதில் இந்த பார்த்தீங்களா மேக்கோ இப்போ கொஞ்சம் கூட கலையவே இல்லை. நாங்கள் ஆலமூட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி நாங்கள் இங்கே வரும்போது இவங்களுடைய அந்த மேக்கப்பு குறையோட அழியவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நான் கூட போட்டு போன பவுடர்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த முப்பந்தல் கோயிலில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமோ, அந்த சிலை எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா. எல்லோரும் இது பக்கத்தில் நின்று செல்ஃபி வீடியோலாம் எடுத்தாங்க. நான் கூட எடுத்திருக்கிறேன். இதுதான் ஆலமுடி இசக்கியம்மன் கோயில். நம்ம ரோட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த முளைப்பாரி, பால் குடம், சந்தன குடம், அந்த பிறகு வண்டியில் நேர்ச்சை பண்ணியிருந்தாங்கல்ல, தூக்கு திருவிழா, அதுக்கு பேர் அப்படி தான் நினைக்கி, இது என்னதுன்னு தெரில. என்ன பார்த்தீங்களா, இந்த வாகனம் எல்லாமே இந்த ஆலமுடி இசக்கியம்மன் கோயிலுக்கு தான் வந்துச்சு. நாங்கள் அங்கே சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே இதெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு.
அப்புறம் வந்து இதை வந்து அவுத்தாங்க பார்த்தீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே போய் அவங்கக்கிட்ட போய் பிரசாதம் வாங்கினாங்களா, இவங்க வந்து இந்த கழுத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவு மாதிரி கையில் திருநீர் இதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரமாக யோசனை பண்ணிட்டு அப்புறம் நான் போனேன். எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். பிச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சி அந்த பேக்குக்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க போனாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கிடையில வண்டியை அவங்க திருப்பி கோயிலுக்குள்ளே கொண்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு இவங்கள அவுக்கக்கூடிய வேலையில் இருந்தாங்களா, சரி பார்த்தேன். கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னே அவங்க ஒரு வேண்டுதலுக்காக இது பண்ணியிருந்தாலுமே வந்து பார்க்க நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களுடைய அந்த வேண்டுதல் வந்து அந்த அம்மா வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னுக்கிட்டு வேண்டிக்கிறேன் நானும். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? எல்லா ஊர்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடி மாதம்னாலே வந்து எல்லா கோயில்லையும் திருவிழா நடக்குது. அதுவும் இந்த அம்மன் கோயில்கள், இசைக்கம்மன் கோயில்கள், இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வந்து நான் ஔவையாரம்மன் கோயிலுக்கு போனேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது 2வது செவ்வாய்க்கிழமை தான் அந்த ஆலமுடி இசைக்கம்மன் கோயிலுக்கு போனது. அடுத்த வாரம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எந்த கோயிலுக்கு போகிறோன்னு தெரியல. இன்னும் பிளான் பண்ணலை. பார்த்திங்களா, எல்லாரையும் அவுத்து எடுத்து விட்டாச்சு. ஒரு சிலர் வந்து அந்த ஒரு சாமியோட ஆராசனையில் தான் இருக்கிறாங்க. உள்ளே போய் மரியாதைலாம் எடுக்கிற வரைக்குமே அவங்க அப்படி தான் இருந்தாங்க. இதுக்கு பிறகு வந்து நம்ம உள்ளே போகிறோன்னு வச்சுக்கிடுமே, முகப்பில் ஒரு சாமி இருக்கிறாங்க பார்த்திங்க, ஒரு அம்மன் சாமி. நல்ல கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்குது. அந்த சாமியை பார்த்தாலே நமக்கு மறுபக்கம் வந்து கண்ணை திருப்பதுக்கே மனசு வராது. அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. சாமி அப்படி சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே நான் பார்த்த விஷயங்கள் வந்து நிறைய சாமி பூடங்கள் இருக்குது. பூடன்னு தான் சொல்லுவாங்க. சாமி சிலைகள்லாம் இருக்குது. நான் சொன்னது இந்த சாமியை தான் சொன்னேன். கோல்டன் கலரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பெரிய ஆலமரமா அரச மரமாக விழுது இருக்கிறது. எனக்கு சரியா தெரியல. ஆலமரம்னு தான் நினைக்கிறேன். ஆலமரத்துக்கு தானே விழுது இருக்கும், அரச மரத்துக்கு விழுது இருக்குமா? சரி, ஏதோ ஒரு மரம். அங்கே வந்து நிறைய தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இதுதான் அந்த ஆலமூடு கோயிலுடைய முன்பகுதி. அப்புறம் இங்கே வந்து ஒரு அம்மன் வாகனம் இருந்துச்சு. அப்புறம் இந்த சந்தனக்குடம், பால்குடம்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒவ்வொரு சாமிக்கும் அவங்க எந்த சாமிக்காக வேண்டுதல் வச்சு அந்த பால்குடம், சந்தனக்குடம் கொண்டு வந்தாங்களோ அந்தந்த சாமி பூட முன்பு வந்து அதை இறக்கி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த இதை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அங்கே சாமியாட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஆலமுடி இசைக்கம்மன் கோயிலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நைட்டு வந்து பூக்குழி நடத்துவாங்க. நான் இன்னுமே அதை பார்க்கல. அது வந்து நைட்டு 12 மணி அந்த டைமில் நடத்துவாங்களோ என்னதோ தெரியலை எனக்கு சரியா. விரவு, கட்டை விரவு எல்லாம் வந்து நிறைய வெட்டி கொண்டு வச்சுருக்குறாங்க. ஒரு லாரிக்கு மேலே இருக்கும், வெட்டி கொண்டு வச்சுருக்குறாங்க. இதை வந்து இதுக்காக ஒரு தனியாக இடமெல்லாம் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன், அந்த ஆலமரமா அரசு மரமா தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? குழந்தை வரம் கேட்டு தான் இந்த இசைக்கம்மன் கோயில்களில் வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டி போடுவாங்க. ஒன்று வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தியே அவங்க வேண்டுதல் வைப்பாங்க. குழந்தை பிறந்தப்புறம் வந்து இந்த தொட்டில் பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து கட்டுவாங்க. ஏன்னா நாங்களுமே பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இசைக்கம்மன் கோயிலில் பண்ணலை. எங்கள் குடும்ப கோயில் ஒன்று இருக்குது, பால்குளத்து இசைக்கம்மன் கோயில். அங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட்டாக குழந்த பிறக்கிறது மாதிரி இருந்தனா அவங்க சாமிக்கிட்ட வேண்டுதல் வச்சு தொட்டில் பிள்ளை தருவேன் அந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி குழந்த பிறந்ததும் தூக்கிட்டு வருவாங்கள்ல கோயிலுக்கு. அப்போ வந்து இந்த தொட்டில் பிள்ளைன்னு சொல்லி ஒரு சின்னதாக உள்ள ஒரு உருவம் செய்து வச்சுருப்பாங்க. எல்லாமே கொண்டு கோயிலில் ஒப்படைப்பாங்க. அப்புறம் அங்கே வந்து அலங்கரிக்கப்பட்ட 2 குதிரை நின்றுச்சு. அந்த குதிரை வந்து இந்த லாடமா கண்ணு மறைச்சி கட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் போகலை, ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. நானும் போய் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு குதிரைக்காரர் சொன்னார். நான் டச் பண்ணல. அப்புறம் வந்து அந்த கோயிலில் உள்ள காம்பவுண்டை சுற்றி நிறைய குட்டி குட்டி சிலைகள்லாம் இருந்து, நம்ம கோயிலில் கொலு வைப்போம் பார்த்தீங்களா, கொலு பொம்மைகள்னு, அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு.
ஆ இதான் முக்கியமான இடம். நான் சொன்னேன்ல பூக்குழிக்கான ரெடி பண்ணி வச்சிருக்க இடம் பார்த்துங்க. பெரிய கிரவுண்டு மாரி இருக்குது. அதுக்குள்ள மக்கள யாரையுமே விடவே இல்ல. கயிறு கட்டி இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எந்த எந்த இடத்துல வந்து பூக்குழி ரெடி பண்ணணும்கூடியத மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அத கட்ட விரவு கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த விரவ தான் வந்து எரிச்சு கத கதன்னு இருக்கும்போது ஓடுவாங்கன்னு நெனைக்கிறேன். பூக்குழி இறங்குறதுக்காக மாசக்கணக்கில விரதம் இருந்து பண்ணுவாங்க. சாதாரணமா எல்லாரும் பண்ண முடியாதுல்ல. பார்த்தீங்களா, இதுதான் அந்த விரவு. கோழியெல்லாம் நிக்கிது. அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்தோம். இனிமே ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னனால, சரி நம்ம வந்து வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். மாறி அந்த ஆலமுடி இசக்கியம்மன் கோயில்ல வந்து சாப்பாடு வச்சாங்க. சாம்பாரு, அவியல் கூட்டு, அப்புறம் முட்டைகோஸ் கூட்டு, அப்புறம் நார்த்தங்காய் கூட்டு இப்படி வச்சு சாப்பாடு வச்சாங்க. நாங்க வந்து பெரிய கியூ. சரி வந்தாச்சு, நம்ம கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கினோம். சாப்பாடு இல்லை அப்படின்லாம் கிடையாது. வரவங்க அவ்வளோ ஒருத்தங்க சாப்பாடு அப்படின்னுக்கிட்டு காவல்துறையினர்கள்லாம் வந்து இதில் நல்ல ஒரு சிறப்பான பணியை செய்தாவ அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் சாப்பாடை வாங்கிட்டு வந்து ஒரு வேனுக்கு பின்னாடி இருந்து சாப்பிட்டோம். வேனுக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்து சாப்பிட்டோம். ஏன்னா அவங்க வண்டியெல்லாம் எடுத்துடப்படாதுல, நம்ம பின்னாடி இருக்கிறோம்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்து சாப்பிட்டோம். ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த ரோட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய வழியில் இன்னொரு குட்டி கோயில் இருக்குதுங்க. அங்கேயும் வந்து நல்ல சாமியாட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அங்கே இருந்து எங்கே வந்தோம் அப்படின்னாக்கி வீட்டுக்கு நேராக வண்டியை விடுவாங்கன்னு பார்த்தோம். வர வழியில் கன்னியாகுமரி அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு அந்த கடற்கரையில் கால் நனைச்சிக்கிட்டு 2 வாரம் அப்படியே பேசிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நேராக வண்டி அங்கே விட்டுட்டாங்க. போது ஒரு பல்கில் வந்து பெட்ரோல் போட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. அங்கே நிறைய செடிகள்லாம் இருந்தால் அதை பார்த்தோன்னே நான் அப்படியே மெய் மறந்து அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மோ.